ஹாய் ஐஸ், நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம். அது யார் யார் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோச்சஸ், பிடி சார், பேரண்ட்ஸ் அண்ட் அத்லெட்ஸ் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சஸ். ஸ்ட்ரெச்சஸ்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த ஸ்ட்ரெச்சஸை எப்போ எந்த எக்ஸசைஸுக்கு முன்னாடி பண்ணணுமா, எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த ஸ்ட்ரெச்சஸ் எப்போ பண்ணணும் அதையும் வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் ஸ்ட்ரெச்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் அப்படின்னா நம்ம ஒரு ஆள் நான் மட்டுமே பண்ணிக்கிறது ஆக்டிவ். அதுவே ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா பாசிவ், நமக்கு யாரும் பண்ணி விடுறது, அதாவது வந்து பார்ட்னர் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து பாசிவ். மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்னா ஒரு ஹோல்டிங் பொசிஷன்ல இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெச் வந்து டோர் வால் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்றேன் அப்படிங்கும்போது அது ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச் அப்படின்னும். இப்போ நான் அந்த கையை அப்படி ஸ்பிளிட் பண்ணிட்டு இப்போ மூவிங் பண்றேன் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரெச்ல இருக்கு. இப்போ ஸ்ட்ரெச்ல இருக்கும்போது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைனாமிக் ஸ்ட்ரெச். இப்போ வந்து இது மூவிங்ல இருக்கு. பட் இதுவே அப்படி ஹோல்ட் பண்ண அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்னும். இதை அப்படி மூவிங்ல பண்றதுனால மூவ்மெண்ட்ல இருக்கிறதுனால இது டைனாமிக் ஸ்ட்ரெச் அப்படின்னும். மொத்தம் 4 ஸ்ட்ரெச்சஸ். லாஸ்ட் ஸ்ட்ரெச்